சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். காலையில இருந்தே நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. நமக்கு வந்து அண்ணாமலை வந்து வெற்றி பெறுவாரா? அவரு அந்த அங்க 1,00,000 ஓட்டு காணாம போயிட்டுன்னு சொல்றாங்களே! அப்புறம் வந்து ம் ம் தமிழகத்தில பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? எங்கெங்கெல்லாம் வெற்றி வாகை சூடுவாங்க? என்ன நிலவரம்? இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள கேட்டாங்க. அதில ஒண்ணு வந்து இந்த ஓட்டு பதிவு திடீர்னு நேத்தைக்கு வந்து நைட்டு ஃபுல்லா வந்து அதிகபட்சம் 72% மேல ஓட்டு பதிவாயிட்டுன்னு சொன்னாங்க. அதில சென்னை, கோவை இதுலலாம் வந்து 8%, 10% ஓட்டு அதிகமா பதிவாயிருக்குன்னுலாம் பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா திடீர்னு பார்த்தா அது இல்ல 64% பழையபடி உருட்டுறாங்க. இது என்ன அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் பேசியிருந்தாங்க. நான் இதில வந்து என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஆ 2 விஷயம். ஒண்ணு வந்து 1,00,000 ஓட்டு கோயம்புத்தூர்ல பதிவாகாம இந்த அதாவது ஓட் லிஸ்ட்ல ஓட்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்ட வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வச்சிருந்தார். பாஜக தரப்புல இருந்து அத கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு தேர்தல்கள்லயும் பல இடங்கள்ல வந்து இங்க ஒரு 10,000 ஓட்ட காணல, இங்க ஒரு 5,000 ஓட்ட காணலன்னு சொல்லி ஒரு புகார் வந்துட்டே இருக்கும். கன்னியாகுமரியில கூட போன 2019 நினைக்கிறேன். அந்த தேர்தல்ல மீனவர்கள் சமுதாயத்தில உள்ள ஓட்டு 25,000 ஓட்டெல்லாம் காணலன்னு சொல்லி பெருசா பேசியிருந்தாங்க. இதில என்னுடைய விஷயம் என்னுடைய கருத்து என்ன அப்டின்னா, ஒரு பக்கம் மட்டுமே பேசிட்டு இருக்கிறது எனக்கு அர்த்தமற்றதா எனக்கு படுது. அதனால என்னுடைய கருத்து என்ன என்ன அப்டின்னாக்கி, பாஜக வந்து செய்ய தவறியதுல இது ஒண்ணுன்னு நான் சொல்லுவேன். பாஜகவினுடைய கோயம்புத்தூர வச்சு பேசுறேன்னால. வேற ஏதாவது ஒரு பாஜகவினுடைய வலுவாக இல்லாத ஒரு ஏரியாவுல அப்படின்னு சொன்னா கூட நம்ம வந்து அத லேசா எடுத்துக்கலாம். இது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பாஜக வலுவாக உள்ள ஒரு பகுதி. அந்த பகுதியில பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்ச பகுதியில உள்ள ஓட்டு இவ்வளவு காணாம போயிருக்கு அப்படின்னா, அதுல 2 பேரு மேல நம்ம வந்து சொல்லலாம். கவனிக்க தவறியவர்கள் அப்படின்னு. ஒண்ணு வந்து ஒரே ஒரு அபார்ட்மெண்ட்ல இல்ல ஒரே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளால இவ்வளவு பேருக்கு ஓட்டு இருக்கா, ஓட்டு இல்ல அப்படிங்கிறத ஒருத்தங்க கூட கண்டுபிடிக்கலையே. தேர்தல் கமிஷன் ஃபைனல் லிஸ்ட்டுன்னு வெளியிட்ட உடனே எல்லாம் படிச்சவங்க தான். எல்லாத்துக்கும் லிஸ்ட் ஆன்லைன்ல வருது. அப்ப நம்மளுடைய வோட்டர்ஸ் ஐடி எடுத்து அதில இருக்கக்கூடிய நம்பர எல்லாம் தட்டி பார்த்து அதில இருக்கா, இல்லையா, ஓட்டு எங்க இருக்கு என்னன்னு பார்க்கலாம். அப்படி அந்த இதில ஒரு 4 பேர் பார்த்ததுல இல்லைன்னு சொன்னா மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு செக் பண்ண வச்சு எல்லாத்தையும் பண்ணியிருக்கலாம். இதில லோக்கல்ல அங்க கட்சியில உள்ளவங்க வந்து அதில பாஜகவில உள்ளவங்கலாம் அதில வந்து அத பத்தி அது ஒரு சீரியஸ் விஷயமா எடுத்து அத செய்திருக்கலாம். இன்னொரு விஷயம், ஃபைனல் லிஸ்ட்டுன்னு போட்ட உடனே ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அவங்கவங்க கட்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஓட்டெல்லாம் இருக்கா, டெலீட் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணணும். அதில பாஜக செய்ய தவறிய மிகப்பெரிய தவறு. கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கணும். பாஜககாரங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பகுதியில பாஜக வலுவா இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து அந்த வோட்டர்ஸ் லிஸ்ட்ட எடுத்து வீடு வீடா ஒவ்வொருத்தருக்கு இதுவும் இருக்கா, எங்கேயா விடுபட்டிருக்காங்கிற லிஸ்ட்ட செக் பண்ண வேண்டியது பாஜகவினுடைய அந்த பூத் லெவல்ல உள்ள உங்களுடைய வேலை. இத கவனிக்க தவறுனது வந்து அந்த கிளை கமிட்டி, இல்லன்னா அந்த பஞ்சாயத்து கமிட்டி, இல்லன்னா அதுக்கு மேல ஒன்றிய அளவுல உள்ள கமிட்டி, அதுக்கு அடுத்து இந்த மாவட்ட அளவுல உள்ளவங்க. இவங்க வந்து இத கரெக்ட்டா செய்யல அப்படிங்கிறது நம்ம அத ஒத்துக்கணும். அது வந்து சும்மா பூசி மெழுக முடியாது. நம்ம பாஜககாரங்க செய்ய தவறிய விஷயம் இது. பூத்துல அதாவது ஃபைனல் யார் வேட்பாளருங்கிறதெல்லாம் வேற கதைங்க. ஆனா ஓட்டு நம்மட்ட இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கிராமத்துல எத்தன தடவ தார் கம்பு எடுத்து குத்துவாங்க தெரியுமா? லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணீங்களா, பார்த்தீங்களா எல்லாம் கேட்பாங்க. 90கள்லயே. நீங்க 2024ல இருந்துட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவர்லாம் பேரெல்லாம் விடுபட்டிருக்கா, இருக்கா, இல்லையாங்கிறத கூட செக் பண்ணல அப்படின்னா நம்ம மேல உள்ள ஒரு பெரிய தவறு. பாத்தியார் செய்தாரு, திமுக காரன் செய்தான், திமுக அரசாங்கம் பண்ணுச்சுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம அத கண்டுபிடிச்சிருந்தா அப்பவே அதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கும்னு நான் சொல்றேன். இது வந்து இப்போ இதுல வந்து கண்டுபிடிச்சதுல ஒரு பெரிய நன்மை என்னன்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இத வந்து எல்லா இடமும் வந்து ஒவ்வொரு தொகுதியிலயும் ஒவ்வொரு பூத் வாரியாக இந்த ஓட்டெல்லாம் கரெக்டா இருக்குதா, டெலீட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத வீடு வீடாக இனிமே செக் பண்றதுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும். கண்டிப்பாக அண்ணாமலை ஐபிஎஸ் இந்த வேலையை வந்து கண்டிப்பா விடமாட்டார். இது வந்து அவருக்கு இதில உள்ள புரிதல் கிடைச்சு போச்சு. அனுபவம் தானே இது. கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடி இதுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வுன்னா சரியா செக் பண்ண வச்சுருவார். செக் பண்ணா மட்டும் தாங்க இதுக்கு சொல்யூஷன். வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இது எல்லா இடம் நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில மீனவர் பகுதியில வந்து அந்த ஓட்டு பாஜகவுக்கு பெருசா வராது. அப்ப வந்து அவங்க குற்றச்சாட்டு என்னது? இத வந்து பாஜககாரங்க செஞ்சு விட்டாங்க. அது வந்து அப்ப எடப்பாடி அரசாங்கம், எடப்பாடி கவர்ன்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து அந்த மீனவர் ஓட்ட வேணும்னே டெலீட் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி அன்னைக்கு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதே குற்றச்சாட்டு கோயம்புத்தூர்ல இப்ப நம்ம வைக்கிறோம். 2ம் ஒண்ணு தானே. அப்ப எடப்பாடி அத செஞ்சாரா இல்லையா? எடப்பாடி அதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு அந்த மாரி வேலை செய்யறது வாய்ப்பு இல்ல. அப்ப அங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அத நம்ம அப்பவே கண்டுபிடிச்சு அதுக்கு தானே தேர்தல் கமிஷன் அதெல்லாம் வெளிய போடுறாங்க.
நம்மளும் வந்து கொஞ்சம் பொறுப்பை இதில் எடுத்துக்கணும். நம்ம பொறுப்பை நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்காம விட்டது நம்ம மேலே உள்ள தப்பு. அது ஒரு இப்போ இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அன்னைக்கே இல்லைன்னு சொன்னால் உடனே அது இருக்கிறதுக்கு திருப்பி உள்ளே கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு பார்த்துருக்கலாம். உடனே அது தீர்வு கிடச்சிருக்கும். அது ஒரு தவறு. நம்ம வாக்காளர்களுக்கு மேலே ஒரு தவறு. கட்சியினுடைய கிளை கமிட்டிகள் வரைக்கும் உள்ளது கட்சி அது எந்த கமிட்டியாக இருந்தாலும் சரி தான், மேல்மட்டத்தில் உள்ளவங்க சொல்லி தானே கீழே உள்ள வரைக்கும் பண்ணியிருக்கணும். அது ஒரு தவறு அப்படிங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அளவில் வந்து அந்த வாக்குப்பதிவு வந்து முன்ன பின்ன வந்துச்சு, மேலே போச்சுது, கீழே வந்துச்சுன்னு எல்லாம் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. வாக்காளர் அதை ஓட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வரக்கூடியதெல்லாம் சொல்லுவாங்க. சில பகுதிகளில் இருந்து அது வர்றதுக்கு லேட் ஆகலாம் செய்யும். அந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்க அந்த டேட்டா வந்து இன்றைக்கி வந்து அதோட ஈஸியாக தான் கிடைக்குது. இருந்தாலும் அந்த டேட்டாவெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவங்க கொடுக்குறாங்க. டேட்டாவெல்லாம் கூட்டி கழிச்சு அதை தான் வந்து தேர்தல் அதிகாரி வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் ப்ரெஸ்ஸுக்கு வந்து சொல்கிறாரு. லைவில் தான் எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது 5 மணி நிலவரம், இது அதை 9 மணி நிலவரம், 11 மணி நிலவரம், 1 மணி நிலவரம், 3 மணி நிலவரம், 5 மணி நிலவரம் இதெல்லாம் சொல்லிவிட்டு 5 மணி நிலவரத்தில் வந்து 74% சொல்லிவிட்டு அப்புறம் 7 மணி நிலவரத்தில் வந்து அது 63 இல்லை 64 சொன்னீங்கன்னா அது கேலி கூத்தா இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு பூத்தில் இல்லை ஏதோ ஒரு தொகுதியில் இந்த மாதிரி ஒரு குளறுபடி நடந்திருக்குங்கன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. தமிழகம் முழுக்க நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குங்கிறது நம்மளால் அந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. ஏதோ ஒரு சதி திட்டம் உள்ளால இருக்கிறது. சதி திட்டம் இல்லாமல் இது இந்த அளவுக்கு சென்னையில் அப்படி, வட சென்னையில் அப்படி, தென் சென்னையில் அப்படி, மத்திய சென்னையில் அப்படி, சிறுபெரும்புதூரில் அப்படி, கோயம்புத்தூரில் அப்படி, தென்காசியில் அப்படி அப்படின்னு எல்லா தொகுதிகளிலுமே அப்படி எப்படி மாறாது. அதாவது இறுதி அந்த ஓட்டு பதிவு எண்ணிக்கை வர்றதுக்கு முன்னாடி அந்த பூத்தில் 6 மணிக்கு எத்தனை பேர் உள்ளே நுழைஞ்சாங்க, அவங்க எத்தனை பேருக்கு டோக்கன் கொடுத்தாங்க, அந்த டோக்கன் கொடுத்தவங்க ஓட்டு போட்டு எத்தனை மணிக்கு முடித்தாங்க, அது 7 மணி ஆகலாம், 7:30 ஆகலாம், அது அந்த டைம் முடியாத வரைக்கும் எவ்வளோ பேர் பதிவானாங்க, அதுக்கு அந்த இடைப்பட்ட அந்த நம்பர் உள்ளே ஆட் ஆகும், அவ்வளோதான். அப்போ அதெல்லாம் உள்ளே சேர்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1% கூடலாம், 1.5% கூடலாம். அதை வச்சு தான் அது வரும். ஒருவேளை அதில் 2% கூட்டினாலும் கூடலாம், குறையதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே இருந்து அந்த கூட்டல் தானே இது. இருக்கிறத கூட்டிகிட்டே வரீங்க போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன எரர் இருக்குது, ஒரு தப்பு நடந்து போச்சுனாலும் ஒரு இடத்துல தானே நடக்கணும். அது என்ன தமிழ்நாடு முழுக்க நடக்குது, பாண்டிச்சேரியும் சேர்த்து நடக்குது, அது எப்படி நடக்குது அப்படின்னா இதில் ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குது. இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தினால எதுவுமே பண்ண முடியலைன்னு சொன்ன உடனே இப்போ இதை வந்து குழப்பி விடுற மாதிரி ஏதோ ஒரு கோல்மால் வேலை நடக்குது. ஆனால் ஒரு நம்பிக்கையான விஷயம் என்னென்னா இதெல்லாம் மெஷின். நீங்கள் ஓட்டுப்பதிவில் நீங்கள் இவ்வளோ சொல்லி சீல் வைக்கும்போது வச்சுட்டீங்க, 234னா 234 தான், வேறு திறந்து பார்த்தா 234 தான் இருக்கணும். அது 35ஆகவும் போகக்கூடாது, 33ஆகவும் போகக்கூடாது, கரெக்டாக அதே நம்பர் தான் இருக்கணும். அப்படி இல்லைனாலே அது வந்து ஏதோ தப்பு நடக்குங்கிறது தான் இருந்து. இது வந்து கண்டிப்பாக எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் பூட்டி வச்சுருக்காங்க. அதனால் இது கண்டிப்பாக இது டெல்லி வரைக்குமே வந்து இது கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயமாகத்தான் தேர்தல் கமிஷன் வந்து இதை எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இது என்னன்னு பார்ப்போம். 2வது இந்த விஷயத்துக்கு வருவோம். இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயந்தான், என்னுடைய புரிதல், அங்கே கிடைச்ச தகவல்களை அடிப்படையை வச்சு தான் நம்ம வந்து இந்த கருத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துடுறேன். ஏன்னா கேட்டுகிட்டே இருந்தாங்க, இங்கே இவர் வெற்றி பெறுவாரா, அங்கே அவர் வெற்றி பெறுவாரா, மொத்தத்தில் எத்தனை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படிலாம் நிறைய பேர் கேட்டதுனால எனக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக நான் எடுத்து எந்தெந்த தொகுதியில் எப்படி வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து, நேற்று சொன்ன என்னுடைய தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க பரவலாக காசு கொடுத்தது, ஓட்டுக்கு காசு கொடுத்ததில் முதலிடம் வந்து திமுக. அவங்க வந்து பெரும்பாலும் எல்லா தொகுதியிலுமே உள்ள இறங்கி திமுக கூட்டணி கொடுத்துருக்காங்க. வந்து தேனி தொகுதியில் கூட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க, சில இடத்துல 300 ரூபா கொடுத்துருக்காங்க, சில இடத்துல 200 ரூபா கொடுத்துருக்காங்க, இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் 1000, 2000 இப்படிலாம் கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூரில் சொல்லவே வேண்டாம், அங்கே தான் ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. 2 பேருமே மாற்றி கொடுத்துருக்காங்க. எடப்பாடிக்கு ஆளும் கொடுத்துருக்காங்க, இவங்களும் கொடுத்துருக்காங்க, திமுக காரங்களும் கொடுத்துருக்காங்க. இப்படி தமிழகம் முழுக்க வந்து பணம் கொடுத்ததில் முதலிடம், பணம் கொடுத்து நாங்கள் ஓட்டு வாங்க முடியும்னு நினச்சி கொடுத்தது. அதில் வந்து பாதி பேர் வந்து இப்போ 10 பேர் பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 5 பேர் வந்து கண்டிப்பாக பணத்துக்கு விசுவாசமாக ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பாக்கி 5 பேர் வந்து நீ என்ன உங்கள் அப்பா வீட்டு பணத்தை தந்தாங்கிற மாதிரி எடுத்து அதை வந்து ஓட்டை மாற்றி போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச தகவல்கள். இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பணம் கொடுத்ததில் எந்த இடத்த டார்கெட் பண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் அது திமுக கொடுத்தாலும் சரி, இல்லை எடப்பாடி பழனிசாமி நிறுத்தின வேட்பாளர் கொடுத்தாலும் சரி, பெரும்பாலும் பட்டியலின சமுதாய மக்களை மையப்படுத்தி கொடுத்துருக்காங்க.
பட்டியலின சமுதாய மக்கள், அந்த பறையர் சமுதாயம் இல்லைன்னா மற்ற இன்ன பிற சமுதாயங்கள், அந்த பட்டியல் இனத்தில் வரக்கூடிய அந்த தாழ்ந்த நிலையில், அந்த வறுமை கோட்டில் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த மனித மக்களை பார்த்து டார்கெட் பண்ணி நோட்டு கொடுத்தா நோட்டுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா எனக்கு ஒரு பார்வை. இதில் நீங்கள் ஒரு மற்ற வளர்ந்த ஜாதி, நீங்களே எல்லாம் ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதின்னு சொல்லி வகுத்து வச்சுவிட்டு சமூக நீதிங்கிற பேரையும் பேசிவிட்டு இந்த பட்டியலின சமுதாயத்தில் உள்ள குறிப்பாக இந்த பறையர் அந்த மாதிரிப்பட்ட சமுதாய மக்களுக்கு போய் நாங்கள் அவன்கிட்ட ஓட்டு கொடுத்தா அவன் அந்த பணம் கொடுத்தா அவன் ஓட்டு போடுவாங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவங்கள அதுக்கு அடிமையாக்குற மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு வந்தது அந்த சமுதாயத்தையே ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா தான் என்னால் அதை பார்க்க முடிஞ்சுது. இது தவிர்க்கப்பட வேண்டியது. ஓவராலாக கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது உண்மை. அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய அரசியல் பிரவேசத்தினால நடந்த ஒரு நல்ல காரியம்தான். அது இல்லைன்னு இல்லை. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுக்க எல்லா இடமும் பணம் கொடுக்கல. குறிப்பிட்ட இடத்துல கொடுத்துருக்காங்க, குறிப்பிட்ட தொகுதியில் கொடுத்துருக்காங்க, குறிப்பிட்ட தொகுதியில் குறிப்பிட்ட இடங்களில் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், கொங்கு மண்டலத்தில் சில இடத்துல முழுக்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. தொகுதி முழுக்கனாலும் தொகுதியில் இருக்கக்கூடிய இப்போ 15 லட்சம் ஓட்டு இருக்குன்னா 15 லட்சம் ஓட்டுக்கும் யாரும் ரூபா கொடுக்கல. அந்த தொகுதியில் இந்த மாதிரி என்ன சொன்ன பார்த்தீங்களா, டார்கெட் சில இடத்துல மற்ற ஜாதிக்காரங்களும் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அதிகமாக டார்கெட் இந்த பட்டியலின சமுதாய மக்களை இழிவுபடுத்துகிற விதமாக பணம் கொடுத்தா அவங்க ஓட்டு போடுவாங்கிற மாதிரியான ஒரு இதை வளர்த்தது அந்த சமுதாயத்துக்கு ஒரு இழிவான ஒரு செயல் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல பதிவு சொன்னு நினச்சேன். அதை நான் பதிவு பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நான் வரேன். தமிழகத்தில் பாஜக அணிக்கு மொத்தம் எத்தனை இடத்துல எல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, நிச்சயமாக இந்த இடத்துலலாம் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல நான் என்னுடைய புரிதலில் நான் கணிச்சு இந்த இடத்துலாம் வெற்றி பெறலாம்னு நான் கணிச்ச அடிப்படையில் கிடைச்ச சில தகவல் அடிப்படையில் நான் இந்த விஷயத்த சொன்னேன். கன்னியாகுமரி எங்கள் தொகுதி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 50,000 தோராயமாக ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். இது உறுதியாக வெற்றிங்கிற லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் பாஜக வேட்பாளர் 2 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி தென்காசியில் ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெறுவார். தேனியில் 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவாங்க. ராமநாதபுரத்தில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவாங்க. தென் சென்னையில் ஒரு 1 லட்சத்துக்கு மேலே உள்ள வாக்கு வித்தியாசத்தில் திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெற்றி பெறுவாங்க. தருமபுரியில் 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவாங்க. வேலூரில் 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் ஏசி சண்முகம் அவர்கள் வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சியில் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வசந்தராஜன் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவாங்க. கடைசியாக பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியில் 3 லட்சம் ஓட்டு, குறைந்தபட்சம் 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 21 லட்சம் ஓட்டுகள் இருக்குது. அந்த ஓட்டில் பதிவான ஓட்டில் இவங்க முன்ன பின்ன சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பதிவானாலும் சரி தான், கண்டிப்பாக 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார். இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு 10 தொகுதிகள் நான் இதில் பட்டியலிட்டிருக்கேன். இந்த 10 தொகுதிகள் கட்டாயமாக பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லி நான் கணிச்சிருக்கேன். இது போக இன்னும் ஒரு 8 தொகுதி இருக்குது. அது கடுமையான போட்டி. அப்படின்னா ஒரு 50-50, பாதி வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமலும் போகலாம். அந்த அடிப்படையில் ஒரு 8 தொகுதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒன்று பெரம்பலூர். அந்த தொகுதி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முழுக்க வெற்றி பெறுமானி உறுதியாக சொல்ல முடியல. அதனால் 50-50ங்கிற கணக்கில் நம்ம வச்சுக்கலாம். வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வச்சுக்கலாம். கரூர் தொகுதி 100% வெற்றி உறுதிங்கிறதுல என்னால் சேர்க்க முடியலை. அதனால் அதை வெற்றி பெறலாம் அப்படிங்கிற கணக்கில் நான் அதையும் எடுத்துக்கிட்டேன். விருதுநகர் அதுவும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற கணக்கில் நான் எடுத்திருக்கேன். பல்வேறு கருத்துக்கள் இதில் முரண்பட்ட கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் அந்த லிஸ்ட்டில் நான் எடுத்திருக்கேன் அந்த விருதுநகரையும். அடுத்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். பல்வேறு இல்லைங்க அது பாஜக இல்லை, அது வேறு மாதிரியெல்லாம் இருக்குங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் என்னுடைய ஒரு இதுபடி புரிதல் படி நான் திருச்சியும் வெற்றி பெறலாம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். சிதம்பரம் தொகுதியில் நான் எடுத்ததில் சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்கே கிடைச்ச தகவல் என்னென்னா
அதாவது ஒருத்தர் வந்து இவர் தான் வெற்றி பெறணும்னு சொல்லி எல்லாரும் வந்து உழைப்பாங்கல்ல, அது ஒரு விதம். கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வெற்றி பெறணும், அதுக்காக வேண்டி நான் அங்கேருந்து வந்து ஓட்டு போட்டேன், அதுக்காக வேண்டி நான் வந்து இங்கேருந்து வந்து நான் வேலை செய்தேன், உழைச்சேன், தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணேன், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவாங்கல்ல கோயம்புத்தூரை. அதேமாதிரி சிதம்பரம் தொகுதியில் பொறுத்த வரைக்கும் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தது. எலெக்ஷன் முடிஞ்ச போனனால அது எப்படி இருந்தது அப்படின்னா, அங்கே வந்து எப்படின்னா வெளியூர்ல இருந்தெல்லாம் போய் வேலை செய்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து சிதம்பரம் தொகுதியில் யார், அதாவது கார்த்தியாயனி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத விட திருமாவளவன் தோக்கணுங்கிற மனநிலையில் அங்கே வேலை செய்திருக்காங்க. இருந்தாலும் அந்த தொகுதி வந்து உறுதியாக நிச்சயமாக வெற்றி பெறுங்கிற லிஸ்ட்டில் நம்மளால் வைக்க முடியல. அதுக்கு வந்து சில காரணங்கள் அங்கே இருக்குது. பல கிராமங்களில் வந்து வன்னியர் சமுதாயம், குறிப்பாக பாமகவில் உள்ள வன்னியர் சமுதாய மக்களே வந்து உறுதியான தகவல், சில இடங்களில் தகவல் உறுதியாகவே கிடைச்சிது. அந்த மக்களை வந்து வேறு மாதிரி திசை திருப்பி விட்டு, அதாவது நீங்கள் வந்து திருமாவளவன் தோக்கன்னா நீங்கள் வந்து ரெட்டையில போட்டால் தான் அவர் தோப்பார், நீங்கள் வந்து தாமரையில் போட்டிங்கன்னா அவர் தோக்க மாட்டாருங்கிற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி ஏதோ அவங்கள திசை திருப்பி விட்டு அதன் மூலமாக அவங்க வந்து ரெட்டை இலைக்கு போட்டதாக ஒரு கருத்து சொன்னாங்க. அப்படியே அது அது வந்து எத்தனை கிராமங்கள் அது மாதிரி நடந்திருக்குன்னு எனக்கு உறுதியாக தெரியாது. அதனால் அது மாதிரியான ஒரு இதனால் ஓட்டு வந்து அப்படியெல்லாம் மாறி போய் ஏதாவது ஒரு தவறுகள் அங்கே நடந்திருக்கான்னு எனக்கு உறுதியாக தெரியாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து ஓட்டு திருமாவளவனுக்கு எதிரான ஓட்டு டிவைட் ஆகிறது வந்து அவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசை அந்த ஆள் துவக்கணும்னு நமக்கெல்லாம் இருந்தாலும், எதிர்பார்ப்பு இருந்தாலும், பிரார்த்தனை அதுவாக இருந்தால், அந்த அளவுக்கு இந்து விரோதியாக இருக்க வேற நமக்கு அவருக்கு என்ன வாய்க்கா தகராறா இல்லை வரப்பு தகராறா? அது இல்லை. ஆனால் அந்த ஆள் வந்து ஒரு எம்பியாக இருந்த பிறகும் நான் இந்து விரோதியாக தான் இருப்பேன்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியல நம்ம நாட்டில். அது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தேச துரோகியாக இந்து விரோதியாக இருக்கிறத வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. அதனால் அவர் தோக்கணும்னு எல்லாரும் நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது 100% வாய்ப்பு என்னங்கிறது நமக்கு பின்னாடி தான் தெரியும். 50-50 தான் அந்த இடத்துலையும். அடுத்து விழுப்புரம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுங்கிற லெவலில் தான் சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு அங்கேருந்து பெரிய அளவில் நமக்கு அங்கே அந்த கள நிலவரத்தை நம்மளால் நேரடியாக பார்க்க முடியல, தெரியலை எனக்கு. வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் சில சந்தேகங்கள் இருக்கனால அதையும் நம்ம 50-50ங்கிற கணக்கிலேயே நம்ம வைக்கலாம். பாதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் வந்து திருப்பூரும் வந்து முதலாவது ஆரம்பத்தில் வெற்றி பெறும்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் இந்த அதை கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் அங்கே நிற்கிது. ஆனால் அவங்க பணம்லாம் கொடுத்துருக்காங்க. பல்வேறு ஏரியாக்களில் பணம்லாம் கொடுத்து நிறைய வேலைகள்லாம் செய்திருக்காங்க. அதனால் அங்கே வந்து 50-50ங்கிற மாதிரி நம்ம அந்த இடத்தையும் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பாதி வெற்றி பெறலாம் அப்படிங்கிற இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். நீலகிரி, அதை நான் எப்படி சிதம்பரம் தொகுதியை நான் சொன்னனோ, அதாவது ஒரு வேட்பாளர் வந்து வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுக்காக வேலை செய்தாங்கன்னு சொன்னனோ, அதே மாதிரி தான் நீலகிரி தொகுதியிலையும் வந்து ராசா வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய வந்து மக்கள் அங்கே நல்லா வேலை செய்திருக்காங்க. இருந்தாலும் பணத்தை நிறைய அடிச்சு விட்டுருக்காரு, நிறைய செலவு பண்ணியிருக்காரு. செலவு பண்ணாலும் நிறைய ஓட்டுக்கு நோட்டெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுத்து இதெல்லாம் செய்திருக்காங்களாம். அது வந்து தகவல்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால அதையும் வந்து நம்ம பாதிக்கு பாதி வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் வந்து 8 தொகுதிகளை நான் சொல்லியிருக்கேன். பெரம்பலூர், கரூர், விருதுநகர், திருச்சி, சிதம்பரம், விழுப்புரம், திருப்பூர், நீலகிரி, இந்த 8 தொகுதி நான் சொல்லியிருக்கேன். இந்த 8ல் வந்து அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதின்னு எடுத்தால் 4 தொகுதி வரணும் அந்த கணக்கில். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் வந்து 10 தொகுதி சொல்லியிருந்தேன். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, ராமநாதபுரம், தென் சென்னை, தருமபுரி, வேலூர், கோவை, பொள்ளாச்சி, இந்த 10 தொகுதி வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி. அதாவது 100% நம்ம வெற்றியை நம்பலாம், எதிர்பார்க்கலாங்கிற மாதிரியான 10 தொகுதி சொன்னேன். அப்புறம் சொன்னேன் 8 தொகுதியில் பாதிக்கு பாதின்னு சொன்னேன். அப்படின்னா 8ல் பாதி 4. அந்த 4 தொகுதி வந்து கண்டிப்பாக 8 தொகுதியில் 4 நமக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 14 தொகுதிகள் வந்து பாஜக அணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது, வெற்றி பெறும். பாஜக அணி வந்து 14 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறதுக்கு பெரிய அளவில் நம்ம நம்பலாம், எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் நிலவரத்தில் பல இடங்களில் எதிர்பார்க்கும்போது வந்து விசாரிக்கும் போது வந்து கிடைச்ச தகவல்கள் என்ன அப்படின்னா, அந்த ஓட்டு பதிவின் போது அதுக்கு பிறகு கூட நம்ம ஓட்டு போட்ட பிறகு உள்ள பேசும்போது சில பேர்கிட்ட கிடைச்ச தகவல் என்னென்னா, திமுகவுக்கு மேலே பயங்கரமான அதிருப்தி இருக்குது. அதனால் அவங்க ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக 2019 வந்து அவங்க வந்து 53% ஓட்டு வாங்கியிருந்தாங்க திமுக கூட்டணி. அதுவே 2021 சட்டமன்ற தேர்தலில் வரும்போது அது 45% குறைஞ்சது, 8% இழக்க நேரிட்டது. அப்போ அவங்களுக்கு பெரிய அதிருப்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் இழந்தாங்க. இப்போ அந்த முதலமைச்சராக ஸ்டாலின் காரு வந்து இந்த 3 வருஷம் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருக்கு அந்த ஆட்சிக்கு மேலே பயங்கரமான அதிருப்தி இருக்குது.
கிரவுண்ட் லெவலில் ரொம்பவே இருக்குது. பலவேறு காரணங்கள் ரொம்ப அலசியிருக்கும். அந்த அதிருப்தியினால இந்த ஓட்டு போட்ட மக்கள் ஏற்கனவே உதயசூரியனுக்கு இல்லைன்னா அதனுடைய கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க பலரும் வந்து அதை திருப்பி போட்டதுக்கு விரும்பலை. ஆனால் அதே சமயத்தில் அவங்க அந்த அணிக்கு ஓட்டு போடும்போது மோடியையும் தமாக இது தாமரை சின்னத்தையும் மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு இதை கட்டமைச்சு வச்சுருக்காங்க பழைய இதில் தேர்தல்களில் 2019, 2021 அது வந்து சுத்தமாக அவங்க மனசுலேருந்து போயிட்டுன்னு சொல்லலை. நான் இப்போ சொல்லக்கூடியது வந்து அடித்தட்டு மக்கள். அப்போ அடித்தட்டு மக்கள் மனசில் வந்து இன்னமும் அது முழுக்க விலகிட்டு மோடிக்கு மேலே உள்ள எதிரான கட்டமைக்கப்பட்ட அந்த வெறுப்பு, மோடி வெறுப்புங்கிறது சுத்தமாக விலகிட்டுன்னு இல்லை. உரிமையில் பேசுகிறாங்க மோடியை. சில பேர்கிட்ட பேசும்போது உரிமையில் அவரை, அது கிராமத்தில் அப்படி பேசுவாங்க, எல்லாத்தையும் உரிமையில் பேசுவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அவர் வரக்கூடாதுன்னுங்கிற மாதிரியெல்லாம் சிலர் கருத்து சொன்னாங்க. ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னால் அது காரணம் அவங்களுக்கு தெரியல. நடக்கிற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலான்னு அவங்களுக்கு தெரியல. இவருக்கு ஓட்டு போட்டால், அதாவது திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் அவங்க வந்து எங்களுக்கு மாணவருக்கு 400 ரூபா கொடுப்பேன்னு ஏதோ ஒரு ஊரில் சொல்லியிருக்காங்க. எந்த மாணவருக்கு எந்த 400 ரூபா? எப்படி அவங்களுக்கு கல்வி கடனை நீக்குவேன்னு சொன்னவங்களே இன்னும் நீக்கலை. ஆனால் அது எப்படியோ சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பொய் பிரச்சாரங்கள் அங்கங்கே நிறைய இடத்துல கட்டவிழ்த்தெல்லாம் விட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு. அதையும் தாண்டி அவங்களுக்கு ஏற்கனவே திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு வந்து பல்வேறு காரணங்கள்னால 1000 ரூபா மேட்டர்லேருந்து ஆரம்பித்து பல அதிருப்தி, கோபங்கள் நிறைய இருக்குது. அந்த மக்கள் வந்து மோடிக்கு மேலேயும் பெரிய பாசம் அவங்களுக்கு வரல. சில பேருக்கு, எல்லா இடமும் அப்படின்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப்படி இருக்குது. அந்த ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த சின்னம் என்னென்னா ரெட்டையில தான். உதயசூரியன் இல்லைன்னா ரெட்டையில. உதயசூரியன் ஒரு அணி, அடுத்தது ரெட்டையில அணி தான் அவங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து அந்த உதயசூரியனுக்கு போடலை அப்படின்னா அந்த சாதாரண மக்களில் சில பேர் வந்து ரெட்டையிலைக்கும் ஓட்டு போடுறதுக்கு போட்டிருக்காங்க. அதில் சில பேர் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது நான் வந்து விசாரித்த இது தமிழகம் முழுக்க இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் விசாரித்ததில் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த 45% ஓட்டுங்கிறது கண்டிப்பாக இந்த வாட்டி 35க்கு கீழே போயிடுங்க. திமுக கூட்டணி ஓட்டு சதவீதம் 35% கீழே இறங்கிடும். அதே சமயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அந்த அணியினையும் நீங்கள் வச்சுடுங்க. அந்த இதுக்கும் வந்து பெரிய அளவில் ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை. பெரும்பாலான இடங்கள் வந்து தமிழகத்தில் 3வது இடத்துல தான் அது இருக்குது. ஒரு சில தொகுதிகளில் 2வது வரலாம். வெற்றி வாய்ப்புள்ள தொகுதின்னு அவங்க வேணால் சொல்கிறாங்க. என்னால் எந்த தொகுதியுமே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லாத கட்டத்தில் தான் அங்கே இருக்குது. ஒருவேளை அப்படி ஏதாவது வந்தால் 1, 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். 19 தான் நம்ம அதை சொல்ல முடியுது. குறிப்பாக அவங்க நம்புறதுல ஒரு முக்கியமான தொகுதி வந்து திருச்சி. ஓட்டுப்பதிவு முடிஞ்ச பிறகு நாங்கள் யார்ட்டையும் பேசலை. எனக்கு அங்கே யாரும் நண்பர்கள் வந்து பெரிய அந்த 6 சட்டமன்ற தொகுதியிலும் எனக்கு கிடைக்கல. கிடச்சிருந்தேன்னா எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு தகவல் தெரியும். என்ன தகவல் அப்படின்னா, அந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இதில் வந்து முக்குலத்தோர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த சமுதாய மக்கள் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு எண்ணிக்கையில் ஒரு பல்கான எண்ணிக்கையில் அவங்க இருக்காங்க, கணிசமான எண்ணிக்கையில் இருக்காங்க. அந்த வாக்குகள் வந்து அநேகமாக குக்கருக்கு தான் வந்து அது விழும். ஏன்னா அது சமுதாய ரீதியாக யோசிக்கக்கூடிய ஒரு ஏரியாவும் கூட. அதனால் அதுக்கு பெரும்பாலும் அது அவங்களுக்கு கிடைக்கும். ரெட்டலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அவங்க போட மாட்டாங்க. முக்குலத்தோர் சமுதாயம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒரு துரோகியாக தான் பார்க்குறாங்க. அதனால அது அந்த இது வந்து இருக்குது. அது நல்லாவே ஆழமாகவே பதிவாயிருக்கு. அதனால் அந்த சமுதாய மக்கள் வந்து ஓட்டு வந்து கண்டிப்பாக வந்து குக்கருக்கு தான் போடுவாங்கங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, அங்கே நிற்கக்கூடிய 3 வேட்பாளர்கள், அதாவது வைகோவுடைய பையனாக இருக்கட்டும், இல்லைனா அதிமுக எடப்பாடி பழனிசாமி ரெட்டைலையில் விட்டுருக்க வேட்பாளராக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல. குக்கர் சின்னத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் விட்டுருக்க வேட்பாளர் மட்டும்தான் வந்து முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் வந்து இவங்க கருத்து கணிப்பு மற்றவங்கெல்லாம் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அங்கே வந்து ரெட்டையில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க, ஆனால் அதே சமயத்தில் குக்கர் பயங்கரமாக அங்கே வேலை செய்திருக்காங்களாம். கிரவுண்ட் லெவலில் நல்லாவே வேலை பணம் கொடுக்கலையும், ஆனால் நல்லா வேலை செய்திருக்காங்க. ரெட்டையிலக்காரங்க காசு கொடுத்தாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. திமுகவுக்கும் இவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தாங்க. திமுக சார்பில்னா மதிமுக வேட்பாளர் அவங்களும் காசெல்லாம் நிறையா கொடுத்தாங்க, வச்சாங்கலாம் சொல்கிறாங்க. எது எப்படியோ அதனால எனக்கு அது 50-50ன்னு எனக்கு தோணுச்சுது. இந்த அடிப்படையில் யோசிக்கும் போது அந்த இடத்துல ரெட்டையில் எப்படி அங்கே வெற்றி பெற வாய்ப்பு அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஆனால் துரை வைகோ பையன் வந்து 100% தோல்விங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் வெற்றி பெற மாட்டார், அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது திமுக காரங்களே அவரை காலி பண்ணுறதுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்து விட்டாங்கன்ட்டு. பங்காளிகள் அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவினுடைய ஓட்டெல்லாம் வந்து ரெட்டையிலைக்கு அவங்க கிளப்பி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு.
அவங்க நிறைய இடங்களில் கோயம்புத்தூரில் கூட பங்காளிகள்லாம் ஒருங்கிணைஞ்சு தான் வேலை செய்திருக்காங்க, பல தொகுதிகளில் செய்திருக்காங்க. அதனால் அந்த அடிப்படையில் திருச்சியில் அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம், உறுதியாக தெரியாது எனக்கு, ஆனால் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா அந்த இடத்துல வந்து அதை வச்சு இவங்க வந்து ரெட்டையிலே எங்கே வெற்றி பெறலாம்னு சொல்லி ஒரு இதை கொடுக்குறாங்க, ஒரு கருத்து நிலவுகிறது. நான் சொன்ன மாதிரி அந்த ஜாதி சமுதாய ரீதியான அந்த கண்ணோட்டத்துலையும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேணும். பல தொகுதிகள் அப்படி தான் நிர்ணயமாகுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக திருச்சி வந்து பாஜக அணி வெற்றி பெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 50-50ன்னு கொடுத்தேன். அங்கே என்ன குழப்பமான ஒரு சூழ்நிலையாக தான் தெரியுது, என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. தென்காசியை பொறுத்த வரைக்கும் அவர் முதலாவது ஜான் பாண்டியன் வந்து கஷ்டம், வேட்பாளர் வந்து அவரை விட்டதே தப்பு, அப்படி தான் நிறைய கருத்துக்கள் நம்மளே பதிவு பண்ணியிருக்கோம். அது உண்மையிலே அங்கே இருந்தது உண்மை தான். அங்கேயும் வந்து இந்த முக்குலத்தோர் தான் வந்து ஜான் பாண்டியனை காப்பாற்றி விடுறாங்க. அவங்களுடைய ஓட்டு டிடிவி தினகரனுக்காக, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்காக, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேலே உள்ள கோபத்தினால ரெட்டைலைக்கு போகாமல், அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு போகாமல் அப்படியே ஜான் பாண்டியனுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வீடு வீடாக போய் ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் நம்ம கருத்து கேட்டெல்லாம் நம்ம சொல்லலை. பொதுவாக நம்ம அங்கேருந்து வந்த கருத்துக்கள் அடிப்படையில் அங்கே உள்ள பலரும் ரொம்ப அதாவது கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுவாங்கல்ல, கட்சியில் இருப்பாங்க, ஏதாவது கட்சியில் இருப்பாங்க, ஆனால் வந்து சொல்லக்கூடிய கருத்து வந்து அதுக்கு அப்பாற்பட்டு தான் சொல்லுவாங்க. அது யதார்த்தமாக என்ன இருக்கோ அதை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் முதலாவது ஜான் பாண்டியனுக்கு மேலே இருந்த கோபம், இல்லைன்னா ஒரு சின்ன வெறுப்பு உணர்வு, அதெல்லாம் வந்து போக போக அப்படியே குறைஞ்சி அதுக்கு வந்து ஒரு நயினார் நாகேந்திரன் வந்து பிரச்சாரம் பண்ணது, டிடிவி தினகரன் அவர்கள் பிரச்சாரம் பண்ணது, இவர் போய் ஜான் பாண்டியன் போய் டிடிவி தினகரனுக்காக பிரச்சாரம் பண்ணது, நெல்லையில் போய் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ததாக இருக்கட்டும், இல்லை ராமநாதபுரத்தில் போய் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஜான் பாண்டியன் பிரச்சாரம் செய்ததாக இருக்கட்டும், இதெல்லாமே கொஞ்சம் அங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதெல்லாம் அந்த புரிதல் மக்களுக்கு வந்திருக்கு. அதனால் பணம் என்ன தான் கொடுத்தாலும் அதையும் தாண்டி மக்கள் வந்து பணத்தை, ஏன்னா மக்களுக்கும் ஒரு நாளாக தெரிஞ்சு போச்சு அவன் அப்போ பணத்தை கொடுக்குறாங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் வந்துட்டு பரவலாக. அதனால தான் தென்காசி தொகுதி வந்து வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக அவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நான் அதை சொல்லியிருந்தேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். என்னை பொறுத்தவரை எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது வந்து பாஜக அணிக்கு 14 சீட்டுகள் வந்து உறுதி இப்போதைக்கு. இன்னொரு இது என்னன்னா, ஒரு பெரிய மௌன புரட்சி நடந்துட்டு இருக்கு. அது சிதம்பரமா இருக்கட்டும், இல்லை கடலூரா இருக்கட்டும், எந்த தொகுதி வேணாலும் இருக்கட்டும், ஒரு பெரிய மௌன புரட்சி இருக்கு, தமிழகம் முழுக்கவே இருக்கு. அந்த மௌன புரட்சியினால வந்த அதிர்ச்சி தான் வந்து இந்த ஸ்டாலின்காரு எல்லாத்தையும் போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கு. அந்த மௌன புரட்சி நாம ஆசைப்படுற மாதிரி கூட எடுத்துக்கிடுங்க, ஆசைப்படுற மாதிரி அதுக்கு மௌன புரட்சி நடந்திருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நான் வந்து இது வரைக்கும் என்ன சொன்னேன், 25+ வெற்றி பெறும்னு என்ன சொன்னேன் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும். தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் என்ன சொல்றேன், 14 தொகுதி உத்தரவாதம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். 14 தொகுதி இந்த கூட்டணிக்கு உத்தரவாதம் அப்படிங்கிறது. எதுக்கு நான் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு நான் வந்து திருப்பி ஒருக்கா நான் அதை பற்றி சொன்னேன் அப்படின்னா, அவர் கட்டாயம் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். அது வந்து நான் அங்கே போய் கூட்டி கழித்து அதெல்லாம் நான் சொல்லலை. திடீர்னு என் மனசில் பட்டுச்சு, ஏதோ ஒன்று தோணுச்சுது, அந்த அடிப்படையில் சொன்னேன். ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் உள்ளே இறங்கி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 21 லட்சம் ஓட்டுக்கு இருக்குது. அதில் கடந்த காலங்களில் பதிவான வாக்குகள், அதனுடைய வாங்கின வாக்குகள், இதெல்லாம் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து அது ஒரு கரெக்டான ஒரு இதாக கிடச்சிது. அந்த 3 லட்சம்னு சொல்கிறது வந்து குறைந்தபட்சம் 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கோவை பாராளுமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற போகிறாரு. இவங்க 1 லட்சம் ஓட்டு அங்கே இல்லாமல் பண்ணினா கூட அவர் 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே தான் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறாருங்கிறது. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டும் பாஜக தலைமையில் ஒரு அணி அமைத்து தனியாகத்தான் போட்டியிடணுங்கிற முடிவில் உறுதியாக இல்லாமல் இருந்திருந்தால், பாஜகவினுடைய பல மூத்த தலைவர்கள் சொன்ன அந்த அவங்களுடைய விருப்பப்படி, இல்லைன்னா அவங்களுடைய யோசனைப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அவங்க தலைமையில் கூட்டணி அமைச்சு அங்கே போய் ஒரு 7 சீட்டை வாங்கி இவங்க நின்றுருந்தாங்கன்னா 2 சீட்டு வெற்றி பெறுமா 3 சீட்டு வெற்றி பெறுமாங்கிறது இன்றைக்கி வந்து நம்ம கேள்விக்குறியாக இருந்திருக்கும். ஆனால் தனியாக நின்று இதெல்லாம் பண்ணினால இன்றைக்கி 14 இடங்களில் வெற்றி பெறும்னு இந்த நேரத்தில் என்னால் பேச முடியுது. எல்லா இடங்கள்லையும் வந்து திமுகவுக்கும் அதே நம்ம சொன்னோம், திமுகவுக்கும் பாஜக அணிக்கும் தான் போட்டியே. 3வது இடத்துல தான் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படின்னு தெருவும் திண்ணையமாக தான் இந்த எலெக்ஷன் முடியும் போது அவர் போவாருன்னு சொல்லிகிட்டே வந்தேன். இப்போவும் அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஒருவேளை தப்பி தவறி நம்ம நான் சொல்லாத, இல்லைன்னா நம்முடைய இதுக்கு மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு சில இடங்களில் வெற்றி பெறலாம். அது கடவுள் கையில் தான் இருக்குது. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பல்வேறு இடங்களில் 3வது இடம் தான். ஓட்டு சதவீதம் வந்து ஒரு 10 அந்த லெவலில் தான் இருக்கும். 10க்கு கொஞ்சம் மேலே, இல்லைன்னா கொஞ்சம் கீழே, அந்த மாதிரி இருக்க தான் வாய்ப்பு. நான் வந்து பார்த்ததுல எனக்கு அதுதான் தெரியுது.
பாஜக அணியினுடைய பாஜக அணின்னு எடுத்துடுங்க. அந்த அணியினுடைய வாக்கு சதவீதம் நிச்சயமாக 40க்கு மேலே போயிருங்க. 40ன்னு நான் சொல்கிறதே ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன். அதுக்கு மேலே தான் அது போகுது. ஏன்னா இதெல்லாம் இறங்கின ஓட்டு, இங்கே போகிற ஓட்டு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 40க்கு மேலே 45, 48 அழகாக போயிடும். நீங்கள் மினிமமாக நீங்கள் கணக்கு பார்த்தா கூட பாஜக அணிக்கு 40% ஓட்டு இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் தான் அது. 40%லேருந்து அது எவ்வளோ, நான் 40, 48 சொல்லிட்டு இருக்கேன். அந்த ரேஞ்சுக்கு அது போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேர்தல் முடிவு வரும்போது பார்ப்போம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு பிறந்த தினம். அன்னைக்கு மிகப்பெரிய பரிசாக இந்த வெற்றி அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.